السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله وسلم على سيدنا ونبينا وشفيعنا محمد نبي الأمي وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. صدق الله المولى العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: من خاف أجلج ومن أزلج بلغ المنزل. ألا إن صلات الله الغالية، ألا إن صلات الله الجنة، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய மேலான உலமாக்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு எங்களுடைய வருகையெல்லாம் கபூல் செய்வானாக. நாங்கள் எப்படி இந்த இடத்துல ஒன்று கூடி இருக்கிறோமோ அதுபோல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொர்க்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுது அந்த மஜ்மாவுல் அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் சேர்த்தருள் கொள்வானாக. கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திற்கு இந்த வந்த இந்த மாதம் ரபியுல் அவ்வல், ஆக புனிதமான மாதம். நபி அவர்கள் வந்ததும் இந்த மாதத்தில் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை விட்டு சென்றதும் இந்த மாதத்தில் தான். கிட்டத்தட்ட 1400 சொச்சம் வருடங்களை கடந்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கட வாழ்க்கையில முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கைய நாங்க எடுத்துட்டோம்டா எங்கட வாழ்க்கை துனியாலும் சரி ஆகிரத்திலும் சரி வெற்றி. நபியுடைய வாழ்க்கை அல்லாம ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை வெற்றி ஆண்டு சொன்னா நிச்சயமாக சத்தியமாக கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹுவ நம்புறோம், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை என்னட்ட உங்கள்கிட்ட இருக்கும். அப்பதான் எங்களுடைய துனியாட வெற்றி, ஆகிரத்துடைய வெற்றி உண்டாகும். நாங்கள் நபியுடைய வாழ்க்கையை விட்டுட்டோம். நபியுடைய வாழ்க்கையில எங்களுடைய வாழ்க்கையை சேர்க்கல. உலகத்துல இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்ல எங்களோட வாழ்க்கையை வாழ்றோம் அப்படின்னா நிச்சயமாக சத்தியமாக வாழ்க்கையில வெற்றி ஒன்று கிடையாது. துனியா வாழ்க்கை கொஞ்சம் கழிவது போல தெரியும், ஆனால் நாளைக்கு ஆகிரத்துடைய வாழ்க்கையில நாங்க மாற்றிக்கொள்வோம். எங்கட வாழ்க்கை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையோடு இணைஞ்சிருக்கும்டா துனியால வெற்றி, ஆகிரத்துல வெற்றி. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மொத்த வாழ்க்கை அல்லாஹ் சொல்றான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. நபியுடைய வாழ்க்கையில அழகிய முன்மாதிரி இருக்கு. நீங்க எந்த கால சூழ்நிலையை பார்த்தாலும் அதுல ஒரு முன்மாதிரி அல்லாஹு தஆலா வச்சிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தீமான ஒரு சிறு பிள்ளை, எத்தீமான சிறு பிள்ளை, அதிலையும் எங்களுக்கு முன்மாதிரி இருக்கு. நபி அவர்களுடைய வாலிபம், அதிலும் எங்களுக்கு முன்மாதிரி இருக்கு. நபி அவர்களுடைய வணிபம், அவர்களுடைய வியாபாரம், அதிலையும் எங்களுக்கு முன்மாதிரி இருக்கு. நபியுடைய திருமணம், அதிலையும் எங்களுக்கு முன்மாதிரி இருக்குது.
நபியோடைய மனைவிகளோட நடந்து கொண்ட முறை அதுலயும் எங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. நபி அவர்கள் அனாதைகளின் மீது கொண்ட அக்கறை அதிலும் முன்மாதிரி இருக்கிறது. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கோணத்தில் இருந்து நீங்க பார்த்தாலும் அதுல ஒரு முன்மாதிரி அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக நபியின் மீது அல்லாஹ்வுக்கு இருக்கின்ற முஹப்பத் இருக்குது, பிரியம் இருக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம படைத்த போது மலாயிகா மார்கள்ட்ட அல்லாஹ் சொன்னான், ஆதமுக்கு நீங்க சுஜூது செய்யுங்கன்னு சொன்னான். எல்லோரும் சுஜூது செய்தார்கள், எல்லா மலாயிகாமார்களும் சுஜூது செய்தார்கள். ஷைத்தான் செய்யல. சொன்ன அல்லாஹ்வும் என்ன செய்யல? சுஜூது செய்யல. ஏண்டா அவனுக்கு செய்ய வேண்டிய தேவையும் இல்லை. அவன் காலிக், அவன் மாலிக், எங்களை எல்லாம் படைத்தவன். அண்ட சராசரமும் அவன் கண்ட்ரோல்ல தான் இருக்குது. ஆனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி சொல்லும் பொழுது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய மலக்குகளும் சொல்றாங்க, நானும் என் நபி மீது ஸலவாத்து சொல்லுகிறேன், நீங்களும் என்னுடைய நபியின் மீது ஸலவாத்து சொல்லுங்கள். இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு, நான் அல்லாஹ்வாகிய நான் என் நபி மீது ஸலவாத்து சொல்லுகிறேன், நீங்களும் என்னுடைய நபியின் மீது ஸலவாத்து சொல்லுங்கள். ஸலவாத் இருக்குது. உலமாக்கள் சொல்றாங்க, தீர முடியாத நோய் பிரச்சனை இருக்குதா, நீங்க ஸலவாத் சொல்லுங்க, உங்களோட நிலைமைகள் அல்லாஹ் இல்லாமல் ஆக்குவான். இஸ்திக்ஃபாரும் ஸலவாத்தும் ஆக புரோசனமானது. நபியுடைய கபருக்கு பக்கத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு மலாயிகா வச்சிருக்கிறான். மௌலானா ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாபுல எழுதுறாங்க, நபியுடைய கபருக்கு பக்கத்தில் ஒரு மலாயிகா வைத்திருக்கிறான். அந்த மலாயிகாக்கு யாராவது உலகத்தில் இருந்து எந்த தூரத்தில் இருந்தும் எந்த மொழியின் மூலமாக நபியின் மீது அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்லுவாங்களோ, நபி மீது ஸலவாத் சொல்லும் போது ஸ்வாண்ட வார்த்தையை நாங்க உச்சரிக்கோம். ஸ்வாத் அதை நாங்க ப்ரொனவுட் பண்ணும் போது ஒரு விசில் சவுண்ட் வரணும் எங்களுக்கு, ஸ்வாத் அப்படின்னு சொல்லி. சில பேர் என்ன செய்யறோம், சீன போட்டு சொல்றோம், சல்லல்லாண்டு சொல்றோம். சல்லல்லாண்டு அது அர்த்தம் இல்லை. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அந்த மலாயிகாக்கு உலகத்திலிருந்து எந்த மூலையிலிருந்து சலாம் சொன்னாலும், நபியின் மீது ஸலவா சொன்னாலும் அதை கேட்கும்படி அல்லாஹ் வைத்திருக்கிறான். இன்னொரு மலாயிகா அல்லாஹ் வச்சிருக்கிறான். உலகத்திலிருந்து எங்க நபியை பத்தி பேசினாலும் அவருக்கு கேட்கும். ரெண்டு மலாயிகா வச்சிருக்கிறான். நபியின் மீது ஸலவாத் சொல்லும் பொழுது அந்த மலாயிகா கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஸலவாத் சொல்லுகிறார். எப்படி தெரியுமா சொல்றார்? இன்னாருடைய மகன் இன்னார் உங்கள் மீது ஸலவாத் சொல்லுகிறார் யா ரசூலல்லாஹ். இந்த ஸலவாத்தை கேட்கும் பொழுது நபிக்கு கண் குளிர்ச்சி உண்டாகுது. நபிக்கு கண் குளிர்ச்சி உண்டாகுது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல துஆ செய்றாங்க. நாங்க நபியுடைய கபர்ல முன்னாடி நிற்கும் பொழுது அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எல்லாருக்கும் நசீபாக்கட்டும். நபியுடைய கபரின் முன்னால் நிற்கும் பொழுது நாங்க சலாம் சொல்லும் பொழுது நபி டைரக்டா எங்களுக்கு பதில் சொல்றாங்க. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, உலகத்தை படைச்சதிலிருந்து அல்லாஹ் இந்த உலகத்தை 700 கோடி அல்ல 800 கோடி மக்கள்ல யாரையும் அல்லாஹ் பார்க்கல. இந்த உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து இன்றை வரைக்கும் யாரையும் அல்லாஹ் பார்க்கல. அல்லாஹ் யாரையும் கணக்கெடுக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் மீது யார் ஸலவாத் சொல்லுகிறாரோ, என் மீது யார் ஸலவாத் சொல்லுகிறாரோ உடனே அல்லாஹ் அவரை முன்னோக்குறான், உடனே அவரை பார்க்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரை அல்லாஹ் பார்த்தானோ அவரை நரகத்தில் போட மாட்டான் என்பதாக சொன்னாங்க. யார் அல்லாஹ் பார்த்துட்டானோ, யார் அல்லாஹ் கணக்கெடுத்துட்டானோ அவரை நரகத்துல போட மாட்டான்னு சொன்னாங்க. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறப்பை உலகத்துல சொன்னாலும் 24 மணித்தியாலம் சொன்னாலும் நபியுடைய சிறப்பை சொல்லி முடிக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள்ல சிறந்தவங்க. எங்களுடைய உயிரை விட நேசிக்கணும். அப்பதான் எங்களுடைய ஈமான் பூர்த்தியாகும். நபியுடைய பேச்சு போல எங்கட பேச்சு, நபியுடைய குடுக்கல் வாங்கல் போல எங்கட குடுக்கல் வாங்கல்,
நபியுடைய தன்மை எங்கள்கிட்ட வரணும். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, நபிட்ட இருக்கக்கூடிய தன்மைகள் நாங்க எல்லாம் அதை விவரமாக பார்க்கணும். இந்த கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் கடந்துட்டோம் நாங்க பயான்ல, 7-8 நாள் ஆயிடுச்சு. நபியுடைய இத்தனை சிறப்புகளை பற்றி பேசியும் மஸ்ஜிதுல 2 சஃப தாண்டல. ஒண்ணு நாங்க எங்கட பள்ளியில ஒண்ணு 2 சஃப தாண்டல. நாங்க பேசிக்கிட்டே இருக்கிறோம், கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, சஹாபாக்கள் இடத்தில் ஒன்று பேசப்பட்டால், ஒன்று கேட்டாங்கண்டா உடனே தன்னுடைய வாழ்க்கையில எடுப்பாங்க, உடனே அமல் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. நாங்க கேட்டுட்டு மாத்திரம் போய்கொண்டிருக்கிறோம். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, கேட்பதும் நன்மையான காரியம் தான். ஆனா நிச்சயமாக கேட்பதோடு மாத்திரம் நாங்க நிப்பாட்டிட்டோம்டா அது வேலாகாது. கேட்டதை எங்களோட வாழ்க்கையில எடுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை பற்றியும் தப்பெண்ணம் கொள்ள மாட்டாங்க. மதீனாவுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கலாம், மதீனாவுடைய வாழ்க்கையை பார்க்கலாம். எங்க தொட்டாலும் நபியுடைய மதீனாவுடைய வாழ்க்கை இருக்குதே, ஒரு செய்தி எங்கள்கிட்ட சொல்லிட்டு போகும், ஒரு செய்தி எங்கள்கிட்ட சொல்லிட்டு போகும். ஒரு பெண் ஜினா செஞ்சு வாரா, ஒரு பெண் விபச்சாரம் செஞ்சிட்டா. விபச்சாரப்படுத்தி அல்லாஹ் சொல்றான் அது கடன். ஜினான்னு சொல்றது கடன். கடனுடைய சட்டம் என்னங்க? கடனுடைய சட்டம் என்ன? வசூலிக்கப்பட வேண்டும். அதுதான் கடனுடைய சட்டம். அப்போ நான் அல்லாஹ் பாதுகாக்கணும், ஜினா ஒன்று நடந்துட்டுண்டா என்ற குடும்பத்திலிருந்து அதை வசூல் செய்வான் அல்லாஹ். இதுதான் ஜினாவுடைய ஹுக்கும். லா தக்ரபு ஜினா, ஜினாவின் பக்கம் நெருங்காத என்று சொல்றான் அல்லாஹ். நீ போகாத என்று சொல்லல, நெருங்காத. ஒரு நல்ல ஹை வோல்டேஜ் பவர் உள்ள கரண்ட் போகுது, உம்மா இருக்கிறா, ஒரு புள்ள தவண்டு போகுது, இந்த பிளக் பாயிண்ட தொட போகுது. உம்மாக்கு விளங்கும் அந்த பிளக் பாயிண்ட தொட்டா என்ற பிள்ளைக்கு ஷொக் அடிக்கும். உடனே உம்மா சொல்லுவா அந்த பிளக் பாயிண்ட் பக்கம் போக வேணாம், வாங்கோ அப்படின்னு சொல்லுவா. இத வேற ஒரு நல்ல பழுத்த கம்பி போகுது, அழுந்து விழுந்துட்டு உம்மா இப்ப சொல்லுவா இப்ப போக வேணான்னு சொல்ல மாட்டா, இப்ப நெருங்காதுன்னு சொல்லுவா. அது மோசம். அப்படித்தான் ஜினாவும் சொல்லப்படுது. அல்லாஹ் சொல்றான் ஜினாவின் பக்கம் நெருங்காது. ஒரு பெண் ஜினா செஞ்சு நபியுடைய மஜ்மாவுக்கு வந்திருக்கிறார், மஜ்மாவுக்கு வந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செஞ்சிட்டேன். உடனே நாங்கள்லாம் என்ன செய்வோம்? அப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு அல்லாஹ் பாதுகாக்கட்டும், என்ன செய்வோம்? எங்கட விமர்சனங்கள், எங்கட நாவுகளிலிருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தைகள் முந்திரி கொட்டத்தனமாக பல கதைகளை பேச வருது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பொதுவான குணம் என்ன தெரியுமா? யார பத்தியும் தப்பெண்ணம் கொள்ள மாட்டார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய குறைகள் நபிக்கு முன்னால் சொல்லப்பட்டால் அவர்களிடத்தில் சொல்லுவார்கள், யாரையும் நான் குறையோடு பார்க்க விரும்பல, நீங்க யாருடைய குறையையும் என்னிடத்தில் சொல்லாதீங்க. குல்லு பனி ஆதம ஹத்தாவுன், ஆதமுடைய மக்கள் தவறு செய்யக்கூடியவங்க தான். அதுல சிறந்தவர்கள் யாரு தெரியுமா? தன்னுடைய தவற்றை திருச்சிக் கொள்ளக்கூடியவர்கள். ஒரு மனிதன் தவறு செய்து செய்து களைப்படைந்து விட்டான், ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான், நான் மன்னித்து மன்னித்து களைப்படைய மாட்டேன், மன்னித்து மன்னிச்சு கலப்படைய மாட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது எந்த மனிதன் 1000 முறை ஸலவாத்து சொல்லுவானோ, அல்லாஹ் அந்த மலாயிகா அந்த ஸலாத்தை அல்லாஹ்விடத்தில் எடுத்துக்கொண்டு போறார். அல்லாஹ் சொல்லுகிறான், என்னுடைய அடியானுடைய பாவத்தை 3 நாள் எழுதாது என்று சொல்றான். 1000 முறை ஸலவாத் சொல்லிட்டா ஒரு 3 நாளைக்கு எழுதாது. இன்னும் ஒரு சில ரிவாயத்துக்கள்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது யார் 1000 முறை ஸலவாத் சொல்லுவார்களோ சொர்க்கத்தில் ஒவ்வொரு ஸலவாத்திற்கு பகரமாக ஒரு மாளிகை எழுப்புவாண்டு வருது. நபியுடைய குணத்தை பாருங்க நீங்க. எங்களுடைய நாவுகள் நபியுடைய ஸலவாத்தால் திளைக்க வேண்டும். 24 மணி நேரம் ஸலவாத் சொல்லணும். அதுல பெரிய கைர் இருக்குது. எனக்கு விளங்குது இல்ல, அது எங்களுக்கு விளங்குது இல்லை. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை எங்களுக்கு முன்மாதிரியாக போகணும். அப்போ அந்த பெண் வந்து சொல்றா, யார சொல்லலாம், நான் ஜினா செஞ்சுட்டேன், என்ன தண்டிங்கோ. அந்த பெண்ணிடத்துல சொன்னாங்க, நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்க, போங்கன்னு சொன்னாங்க.
நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்க, போங்க. சும்மா கையே பற்றிக்கும், போங்க. பாவத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைத்தார்கள். யார் உலகத்தில் அடுத்த மனிதருடைய பாவத்தை மறைப்பார்களோ நாளைக்கு மஹ்ஷருடைய மைதானத்திலே அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு உலக மக்கள் எல்லோரையும் அந்த இடத்திலே ஒன்று கூட்டி விசாரிப்பான். சில நபர்களை மட்டும் அந்த விசாரணை கூண்டின் மீது திரையிடுவான், திரையை போடுவான், ஸ்கிரீனை போடுவான். வெளியே இருக்கக்கூடிய எல்லா மக்களும் விளங்கிக் கொள்ளுவார்கள், உள்ளே இருக்கவன் ஏதோ நல்ல நல்ல மனிதன் போல. அவனுக்காக வேண்டித்தான் திரையிட்டு அல்லாஹ் விசாரிக்கிறான் சொல்லும் பொழுது அந்த மனிதனிடத்திலே அல்லாஹ் கேட்பான், நீ அவன் செய்த பாவங்கள் அவனுக்கு ஞாபகப்படுத்தப்படும். எல்லா பாவங்களையும் அந்த மனிதன் ஒப்புக்கொள்ளுவான். ஒப்புக்கொண்ட பின்னால் அந்த மனிதனிடத்திலே சொல்லப்படும், நீ உலகத்துல மனிதன் குறைய மறைச்சியா, அவன் செஞ்ச பாவத்தை மறைச்சு வச்சியா, குறைய மறைச்சியா? மறைத்ததின் காரணமாக நான் இன்றைக்கு இந்த திரையிட்டு உன்னை விசாரிக்கிறேன். உன்னையும் என்னையும் தவிர அந்த குறைகள் யாருக்கும் வெளிப்படாது. நான் எப்படி மக்களுடைய குறையை நீ மறைத்தாயோ அதே போல உன்னுடைய குறையையும் மறைத்து மன்னித்து சொர்க்கத்துக்குள்ளே அனுப்புகிறேன் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வரலாறும் இருக்கிறது. அப்ப நபியுடைய குணம் என்னங்க? நபி மன்னிச்சாங்க, மறைச்சாங்க. எங்கள்கிட்ட வர வேண்டிய சிஃபத், குறை உள்ளவன் மனிதன். எல்லாரிடத்திலும் குறை இருக்கும். நாங்க குறைய தேடி போவோம், குறைய தேடி போவோம். யாரிடத்திலேயாவது அந்த பாவம் வரும் என்று சொன்னா அதற்கு நல்ல வியாக்கியானங்கள் கொடுக்க நாங்க பழகணும். சே, எங்கட ஹாஜி அப்படி செஞ்சிருக்க மாட்டார், எங்கட பிரதர் அப்படி செஞ்சிருக்க மாட்டார். நடந்தே இருந்தாலும் கூட நபியுடைய முன்மாதிரி என்ன? நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்க, போங்க. சும்மா கை கால் பட்டிருக்கும், போங்க. நாங்க இல்லாத விஷயத்தையும் ஊதி ஊதி பெருசாக்கி போறோம். ஒன்றும் சப்ஜெக்ட் இல்லைங்க. எங்க நாவுகள் இருந்து வந்த வார்த்தை சுபஹானல்லாஹ் அது பெருசாகி பெருசாகி பிரபல்யமாயிருது. அவதூறுகளை பரப்பிடுறோம். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். ஒரு தவறொன்று நடக்குது சகோதரன் இடத்துல, சகோதரி இடத்துல என்று சொன்னா நாங்க தவற மன்னிக்கணும், மறைக்கணும். அதுக்கு நல்ல வியாக்கியானங்களை கொடுக்கணும். யாராவது எங்கள்கிட்ட வந்து சொல்றார் அவர் இந்த தவறை செஞ்சிட்டார் என்று சொன்னா நாங்க சொல்லணும், இல்ல 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 அவர் செஞ்சிருக்க மாட்டார், அவர் செஞ்சிருக்க மாட்டார். அப்படி ஏதாவது அந்த மாதிரி போயிருப்பார், அங்க போயிருப்பார், அந்த வீட்டுக்குள்ள எல்லாம் போயிருக்க மாட்டார், அந்த வழியா வந்திருப்பார். இப்படி நல்ல வியாக்கியானங்கள் கொடுக்கப்படணும். இதுதான் நபியுடைய முறை. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அந்த பெண் சொன்னா நான் செஞ்சதால எனக்கு வயிற்றுல கரு உண்டாயிட்டுன்னு சொன்ன. நபி சொன்னாங்க, நீங்க போங்கம்மா, போய் அந்த குழந்தைய பெத்து எடுத்துட்டு வாங்கன்னு சொன்ன. அவ அப்படியே போயிருந்தாலும் அவளுக்காக அல்லாஹ் இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திக்ஃபார் செஞ்சிருப்பாங்க, மன்னிப்பு தேடி இருப்பாங்க. அவள் குழந்தையை பெற்றெடுத்து வருகிறாள். இந்த குழந்தை பெற்றெடுத்துட்டே பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதுக்கு பசியாத்துற வேலை உங்கள்கிட்ட இருக்குது, நீங்க போய் அது நல்லா அதை வளர்த்து எடுத்துட்டு வாங்க. அவ வளர்த்து எடுத்து கையில ஒரு ரொட்டி துண்டை கொடுத்து விடுறா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு விளங்க வச்சா, என்ற புள்ள ரொட்டி எடுத்து சாப்பிடுற அளவுக்கு பெரிய புள்ளையாயிட்டு என்ன தண்டிங்கோன்னு சொன்ன வரலாறு இருக்கு. அதுக்கு பிறகு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. சஹாபாக்கள் சொன்னாங்க, அவளுடைய இரத்தம் மேலப்படும் பொழுது சில சஹாபாக்கள் சீண்டு துடைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவளுக்கு அடைஞ்சக்கூடிய மஹ்ஃபிரத், இவளுக்கு அடைந்திருக்கக்கூடிய நன்மைகளை பத்தி பேசினாங்க. எவ்வளவு நன்மை, நீங்க அதை போய் இப்படி சீண்டு சொல்றீங்க. அல்லாஹ் இடத்துல எவ்வளவு தரஜா உயர்ந்தவளாக போயிட்டா. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, நான் சொல்ல வர விடயம் இதுதான். நபியுடைய மதீனாவுடைய வாழ்க்கை படிக்கப்பட வேண்டிய வாழ்க்கை. மக்காவுடைய வாழ்க்கையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரமத்தை தவிர வேற எதையும் அனுபவிக்கல. ஆனா மதீனாவுடைய வாழ்க்கையில நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மக்களையும் அரவணைத்து ஒரு அழகான சாம்ராஜ்யத்தை உண்டாக்கினார்கள். மதீனாவுடைய வாழ்க்கை படிக்கப்பட வேண்டிய வாழ்க்கை. ஒரு மனிதர் ஆடு மேய்ச்சு கொண்டிருக்கிறார், ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார். ஒரு ஒட்டகம் வந்து அந்த ஆடை, ஒரு ஓனாய் வந்து அந்த ஆடை அப்படியே கவ்வுது. இவர் சண்டையிட்டு அந்த ஓனாயிடம் இருந்து அந்த ஆட்டை தட்டி விடுகிறார்.
உடனே அந்த ஓனாய் பேசியது, என்னுடைய ஹக்கை நீ பறிக்கிற, என்னுடைய ஹக்கை நீ பறிக்கிற. இவர் கேட்டார், நீ பேசுவியா, அதுவும் அரபி மொழி பேசுவியா? ஆச்சரியமாக இருக்குது. இது என்ன ஆச்சரியம்? எஸ்ரிபுக்கு ஒரு மனிதர் வந்திருக்கிறார், அவருடைய பேச்சை போய் கேள், நீ வெற்றி அடைவாய் என்பதாக இந்த ஓனாய் பேசிய வரலாறும் இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்குள்ள சென்ற பொழுது பொதுவான தாவத், எல்லாரையும் அல்லாஹ்வின் பக்கம், பொதுவான தாவத். ஒரு சிலை பேசியது, ஒரு சிலை பேசியது, நீ என்னட்ட வந்து கேட்காத, என்னுடைய காலம் எல்லாம் முடிந்து விட்டது. இஸ்ரிபுக்கு ஒரு நபி வந்திருக்கிறார், மதீனா முனவ்வராவுக்கு ஒரு நபி வந்திருக்கிறார், அவரிடத்திலே போய் கேள், உன்னுடைய அவருடைய வாழ்க்கையோடு உன்னுடைய வாழ்க்கையை இணைத்துக்கொள், வெற்றி அடைவாய் என்பதாக வரலாறு இருக்கு. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய வாழ்க்கை ஒவ்வொரு மனிதனும் பார்த்து பரிவிச்சு படிக்க வேண்டிய வாழ்க்கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய வாழ்க்கையிலே முதலாவது உஹதுடைய யுத்தம். நபியுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டார்கள். 70 பேர் என்ன செஞ்சாங்க? 70 பேர் என்ன செஞ்சாங்க? கைதிகளாக வந்தாங்க மக்காவுடைய மக்கள். அதே உஹதுல நபியுடைய வார்த்தைக்கு கட்டுப்படாததால் 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க. வெற்றியும் தோல்வியும் அல்லாஹ் மாறி மாறி கொடுக்கக்கூடியவன். நபிக்கு உணர்த்தி காட்டினான், நபிக்கு விளங்க வச்சான். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் எதை நாடுகிறானோ அது உலகத்தில் நடக்கும். யாரை உயர்த்த நாடினானோ அது உயர்த்தியே தீருவான். யாரை தாழ்த்த நாடினானோ அல்லாஹ் தாழ்த்தியே தீருவான். எல்லாம் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. இந்த உலகத்தில் நாங்க காணக்கூடிய காட்சி எல்லாம் அழிந்துவிடும். அல்லாஹ் நித்திய ஜீவன், நிரந்தரமாக இருக்கக்கூடியவன். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, நாங்க ஒவ்வொரு மனிதனும் அவசர அவசரமாக எங்களுடைய ஆகிரத்துடைய தயாரிப்பில் ஈடுபடணும். இந்த 12 நாளுடைய நிகழ்ச்சி ஆரம்பத்திலிருந்து அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானதிலிருந்து இன்றை வரைக்கும் கியாமத் வரைக்கும் பேசக்கூடிய அத்துணை பேச்சுக்களும் எல்லா மனிதனும் சொர்க்கத்துக்குள்ள போகும். இது ஒன்று தான், இதுதான் மூல நோக்கம். வேற எந்த நோக்கமும் இல்லை. வந்து பேசிட்டு போற மக்கள் 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் பேசிட்டு போனாங்களே அந்த சீதேவிகள், அவர்களுக்கெல்லாம் வேற எந்த நோக்கமும் இல்லை. எல்லாரும் நபியுடைய வாழ்க்கையை படித்து சொர்க்கத்துக்கு உண்டானவங்களா மாறும். எங்கட வாழ்க்கை மாற்றப்படணும். நாங்க நபியுடைய வாழ்க்கையை ஒவ்வொன்றாக எடுத்து படித்து எங்கட வாழ்க்கைக்குள்ள எடுக்கணும், எங்கட வாழ்க்கைக்குள்ள எடுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறை பற்றி ஒரு கிதாப் ஒன்று எழுதியிருக்கிறார் ஒரு கண்ணு தெரியாத மனுஷன், ஷமாயில் திருமதி. நபியுடைய முடி எப்படி இருந்தது, நபிக்கு தாடியிலே எத்தனை பழுத்த முடிகள் இருந்தது, நபியுடைய தலப்பாக எப்படி இருந்தது, நபியுடைய கடையாணி எப்படி இருந்தது, அப்படி ஒரு அற்புதமான கிதாப் அந்த கிதாப். அந்த கிதாப் எங்கட ஒவ்வொரு வீடுகளிலையும் இருக்கப்படும். எங்கட பிள்ளைகள் இடத்துல அதை முதாக்கரா செய்யும். மஸ்ஜிதுக்கு இன்னும் வந்து சேரல அந்த கிதாப், மஸ்ஜிதுக்கு வந்து சேரல. 2000 ரூபாய் 2500 ரூபாய் சதக்கா. நாங்க செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்துணையும் சதக்கா. மஸ்ஜிதுக்கு தேவை ஒன்று இருக்குது, அதை பூர்த்தி செய்யணும், அது சதக்கா. இன்ன சதக்கத்து ரத்துல் பலா வ ரத்துல் கலா. நீங்க கொடுக்கக்கூடிய சதக்காக்கள் இருக்குது, உங்களோட பலா முசீபத்துகளை போக்கும். வாலிபர்கள் இருக்கிறாங்க, நாங்க முடி வெட்ட போறோம். ஹஜ்ரத் நபியுடைய முடி வெட்டுதல் எப்படி இருந்துச்சு, கொஞ்சம் கிதாபை பார்த்து எங்களுக்கு சொல்லித்தாங்களே எப்படி இருக்கு. இப்படி வாலிபர்கள் உருவானா. இந்த வாரத்துல தானே பேசுறாங்க, இந்த முன்னாடி இருக்கிற முடி, இந்த ஓரமா போற முடி, இதெல்லாம் நபி அவங்க பதுவா செஞ்சிருக்கிறாங்க. இதெல்லாம் பதுவாக்கள் இருக்குது. ஒருத்தர் மகளுக்கு கல்யாணம் முடிக்க இருக்கிறார், ஹஜரத்திட்ட வந்து படிக்கணும் பாடம். எங்கட மஸ்ஜித் 24 மணித்தியாலம் இபாதத் நடக்கக்கூடிய இடமாக மாறணும். மார்க்கத்துடைய சட்டங்கள் படிக்கப்படணும், வியாபாரத்துடைய ஒழுக்கங்கள் படிக்கப்படணும், கொடுக்கல் வாங்கல்ல பேணுதல் படிக்கப்படணும். நாங்க மஸ்ஜிதை வச்சிருக்கிறது இபாதத் செய்யறதுக்கு, பஞ்சாயத்து நடக்கிறது, இதுக்கு மாத்திரம் மஸ்ஜிதை வச்சிருக்கிறோம். ஆனா அப்படி அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வந்த பொழுது நபியுடைய கையால் உருவாக்கப்பட்ட மஸ்ஜித் இருக்குது, பூரா உலகத்துடைய மக்களுடைய வழிகாட்டி.
எல்லா மக்களும் தெளிவடைஞ்சாங்க. அந்த பள்ளியில் இருந்து எல்லா மக்களும் தெளிவடைஞ்சாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பஜாருக்கு போனாங்க. நீங்க எல்லாம் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறீங்க? நபியுடைய சொத்து நபியுடைய பள்ளியில் பங்கிட்டு கொண்டிருக்கிறாங்க. நீங்க எல்லாம் அதை வாங்கி கொள்ள விரும்பலையா? இப்படியா ஏதோ செஞ்சு கொண்டிருக்கிறீங்களே. பெரிய ஒரு கூட்டம் போனாங்க. போய் பார்த்துட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா இடத்துல கேட்டாங்க, அங்க ஒன்றை நாங்க காணலே, நீங்க என்ன கண்டீங்க? மக்கள் குர்ஆன் ஓதி கொண்டிருந்தாங்க, திக்ர் செஞ்சு கொண்டிருந்தாங்க, ஈமானுடைய பேச்சுக்கள் இருந்துச்சு, வியாபாரவுடைய ஒழுக்கங்கள் இருந்தாங்க, கைதிகள் கட்டப்பட்டிருந்தாங்க, அவங்களோட மக்கள் நல்ல விதமாக நடந்து கொண்டிருந்தாங்க, அஸ்ஹாபுல் சூஃபா அந்த திண்ணைவாசிகள் இருந்தாங்க. இப்படி எல்லாம் தான் பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த நிகழ்வுகளை பார்த்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இதுதானே நபியுடைய வாழ்க்கை, இதுதானே நபியுடைய சொத்து, இதை விட்டுட்டு நீங்க எதை தேட போறீங்க என்பதாக சொன்னாங்க. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, எங்கட மஸ்ஜிதும் நபியுடைய மஸ்ஜிதோட இணையணும். எங்கட மஸ்ஜிதில் அப்படிப்பட்ட நிலைமைகள் உண்டாக்கப்படணும். 24 மணி தியாலம் மஸ்ஜிதில் அமல் நடக்கணும். அப்படி மஸ்ஜிது தான் அல்லாஹ்க்கு ஆக விருப்பமான மஸ்ஜித். நபியுடைய பள்ளி அப்படித்தான் இருக்குது. அண்டையிலிருந்து இன்றை வரைக்கும் அப்படித்தான் இருக்குது. கியாமத் வரைக்கும் அப்படித்தான் இருக்கு. தஹஜ்ஜுல ஓபன் பண்றாங்க பள்ளியை, தஹஜ்ஜுல ஓபன் பண்றாங்க. அதிலிருந்து பூரா கால பகல் இரவு எல்லாம் அமல் நடக்கும். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, நாங்க யோசனை பண்ணணும். கேட்டுட்டு சும்மா போயிட்டோம் அப்படி அல்ல, கல்புக்கு எடுக்கணும். நாங்க எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஏதாவது முறை உண்டு எங்களுக்கு விளங்குதா? நான் சொல்லிக் கொண்டிருந்தேன், நான் என் மகளுக்கு கல்யாணம் முடிக்க இருக்கிறேன். மஸ்ஜிதுக்கு வாங்க, கிதாப புரட்டுங்க, உலமாக்கள்கிட்ட கேளுங்க, ஹஜ்ரத் என் மகளுக்கு கல்யாணம் முடிக்க இருக்கிறேன். இப்பதான் மாப்பிள்ளை பார்க்கிறோம், எப்படி பார்க்கணும்? கிதாப்ல இருக்கு. நபி அவர்கள் தன்னுடைய மகளை எப்படி முடிச்சு கொடுத்தார்கள், நபி அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை எப்படி வளர்த்தார்கள். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல ஒரு நாள் பெருநாள் அன்றைக்கு ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா வீட்டில் இருந்து வெளியே போறாங்க. சின்ன புள்ள வெளியே போறாங்க. போன 2 புள்ளையும் அழுது கொண்டே வராங்க வீட்டுக்கு. நபியுடைய மகள், பிரியமான மகள் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா 2 பிள்ளையையும் பக்கத்துல உட்கார வச்சு கேட்டாங்க, நீங்க ஏமா அழுவுறீங்க? ஒரு அழுகைக்கு உண்டான காரணம் என்ன? சொன்னாங்க, நாங்க வெளியே விளையாட போனோம், எல்லாரும் புத்தாடை உடுத்திருக்கிறான், புது ட்ரெஸ் போட்டிருக்கிறான். எங்கள்கிட்ட கேட்குறாங்க, பெருநாண்டைக்கு உங்களுக்கு உடுப்பு இல்லையான்னு கேட்டாங்க. பெருநாண்டைக்கு உங்களுக்கு உடுப்பு இல்லையா? நீங்க ஒன்று நல்ல ட்ரெஸ் போடாம அப்படி கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோட வந்திருக்கிறீங்களே. இந்த காட்சிகளை எல்லாம் காணும் பொழுது எங்களுக்கு அழுவ வந்துருச்சு என்று சொல்லி ஒரு தாயிடத்திலே 2 பிள்ளைகள் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. இதை கேட்ட தாயுடைய மனோநிலைமை எப்படி இருக்கும்? ஃபாத்திமாவும் அழ ஆரம்பிச்சுட்டான். நபி பெருநாவுடைய குத்துபா எல்லாம் முடிச்சு நேரா வராங்க மகளை பார்க்க. மகளும் அழுது கொண்டிருக்கிறா, 2 பிள்ளைகளும் அழுது கொண்டிருக்கிறாங்க. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஃபாத்திமா இடத்துல கேட்டாங்க, ஃபாத்திமா ஏன் அழுது கொண்டிருக்கிறீங்க? பிள்ளைகள் ஏன் அழுது கொண்டிருக்கிறாங்க? யா ரசூலல்லாஹ், என்ற மாப்பிள்ளை அலி ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார். இன்றைக்கு பெருநாள் உடுப்புகள் வாங்கி கொள்ள எங்கள்கிட்ட காசு இல்லை, நல்ல உடுப்புகள் இல்லை. அதுல ஃபாத்திமாவுடைய தாயார் முழு மக்காவுல 2 தட்டு வீடு வைத்து கட்டின முதல் பெண்மணி அந்த பெண்மணி தான். ஜெர்மன்ல இருந்து ரோம்ல இருந்து கிளாஸ் கொண்டு வரப்பட்டு பிரம்மாண்டமான 2 தட்டு வீடு என்று சொன்னா அந்த ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலாவுடைய தாயார் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வீடு தான். எல்லா செல்வமும் தீனுக்கு கொடுத்தாச்சு. வாழ்க்கையுடைய ஒரே நோக்கம் அல்லாஹ்வுடைய தீன் உலகத்துல செழிப்பாகும், இதுதான் நோக்கம். இதுக்காக எல்லாம் செலவழிச்சு தன்னுடைய மகளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தாங்க. அந்த வாழ்க்கையிலும் பெரியோர் செழிப்ப காணல, உலக அமைப்புல பெரியோர் செழிப்ப காணல. வியாபாரம் செய்ய தெரியாதவங்க அல்ல சஹாபாக்கள், நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. நாங்க எல்லாம் ஹைடெக் வியாபாரி, எங்களுக்கெல்லாம் எதுவும் உலகத்துல செய்ய இயலும், அப்படி நீங்க யோசனை பண்ண வேணாம். சஹாபாக்கள் எல்லாம்
ஆக பக்குவமானவர்கள், உலகத்தில மதி நுட்பங்களை அறிந்தவர்கள். ஒரு ஒட்டகத்திலிருந்து வரக்கூடிய சாணத்தில் இருக்கக்கூடிய ஈத்தம் கொட்டைகளை வைத்து இது எந்த நாட்டுடைய பேரிச்சம்பழம் என்பதாக சொல்லக்கூடிய அறிவை சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தார். குதிரையை விட வேகமாக ஓடக்கூடிய சஹாபி இவர். இங்கே வாங்க சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கேட்கும், அப்படி திறன் கொண்டவர். ஒரு கண்ணு தெரியாதவர் இருந்தார், உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவருக்கு அல்லாஹ்வுடைய அரிசியில இருக்கக்கூடிய பள்ளியிலே வாங்க சொல்றது அவருடைய காதுக்கு கேட்கும். விசித்திரமான சஹாபாக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இறுதி பேருரையை தர்ஜுமா செய்தவர், அதாவது முகப்பிர் அந்த செய்தியை எடுத்து கொடுத்தவர் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. உலமாக்கள் எழுதுறாங்க, அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா பேசினா 14 கிலோமீட்டர் அளவுக்கு போகும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் மரக்கிளையில நின்று ஆடினா மரத்தோடு சேர்த்து ஆடுவார். ஆக குள்ளமானவர். அவருடைய காலை எடுத்து அப்படி ஆடினா லப்பர் பந்து போல ஆடும். அவரை பார்த்து சஹாபாக்கள் கமெண்ட் அடிக்கும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய இப்னு மஸ்ஊதை நீங்க லேசா நினைச்சிடாதீங்க, அவருடைய காலுடைய பாரம் உஹதை விட கூடுதல் என்று சொன்னாங்க. அவர் பேசினா கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டருக்கு கேட்கும். இவ்வளவு சலாஹத்தும் இருந்தும் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தம் உண்டா ஒன்று செய்வாங்க, அல்லாஹ்வுடைய பொருத்தம் இல்லைண்டா விட்டுருவாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா ஹைபர் கோட்டையை கையில தூக்குன மனுஷர், சும்மா லேசான ஆள் இல்லை. அலி ரலியல்லாஹு தஆலா அறிவு நுட்பத்தில் கூடனவங்க, தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடியவங்க, ஒரு கேள்விக்கு 10 விதமான பதில் சொல்லக்கூடியவங்க. ஹஜ்ரத் பேசியிருக்கிறார் பல ட்ரிப் ஜும்மாவுல. அவ்வளோ நுட்பமான மனிதர். அல்லாஹ்வுடைய தீன் உலகத்தில் ஹயாத்தாக வேண்டும் என்பதற்காக மனைவியை விட்டு பிள்ளையை விட்டு அல்லாஹ்வுடைய ஹுக்கும் இதுதான், இதுலதான் வெற்றி இருக்குது என்பதாக அல்லாஹ்வுடைய பாதையிலே புறப்பட்டு போயிருக்கிறார். மனைவிக்கு உடுப்பில்லை பிரச்சனை இல்லை, பிள்ளைகளுக்கு உடுப்பில்லை பிரச்சனை இல்லை, கிழிஞ்ச உடுப்ப போடட்டும் பிரச்சனை இல்லை, அல்லாஹ்வுடைய தீன் உலகத்தில் ஹயாத்தாக வேண்டும். இது ஒண்ணுதான் சஹாபாக்களுடைய வாழ்க்கையுடைய நோக்கம். இன்ஃபிரு கிஃபாஃபு சிகாலா. இந்த ஆயத்தை பார்த்து ஒரு சஹாபி சொல்றார், அவருடைய சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கிறார். தன்னுடைய மகனிடத்தில் சொன்னார், என்னையும் அல்லாஹ்வுடைய பாதையில கூட்டிக் கொண்டு போகும், என்னையும் கூட்டிக் கொண்டு போகும். அவரிடத்துல சொல்றாங்க, அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா இடத்துல சொல்றாங்க, உங்களோட இளமையும் அல்லாஹ்வுடைய பாதையில, உங்களோட வயசாயிருச்சா இப்பவும் அல்லாஹ்வுடைய பாதையில போனீங்க, இப்போ உங்களுக்கு உடம்பு சுகம் இல்லாத நேரம், இந்த நேரத்திலும் நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில போகவா? அவர் சொல்லுகிறார், எந்த நிலைமையிலும் அல்லாஹ்வுடைய பாதையில் போங்கொண்ட இந்த ஆயத் என்ன அசர் செய்யுது, என்ன உறுத்துது என்பதாக சொல்லுகிறார். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, சஹாபாக்கள் முன்னால குர்ஆனுடைய வசனம் ஓதி காட்டப்பட்டால் உள்ளங்கள் பயத்தால நடுங்கிரும். வஜ்லத் குலூபுஹும், பயத்தால நடுங்கிரும். ஒரு ஆயத்தை தன்னுடைய வாழ்க்கையில வாரத்துக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, 13 வருஷம் எடுத்துட்டு சொன்னாங்க ஒரு ஆயத்தை என்ற வாழ்க்கையில வாரத்துக்கு. குர்ஆன் உம்மு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கேக்குறாங்க, குர்ஆன்டா என்னன்னு கேக்குறாங்க. நீங்க குர்ஆன் எப்படி அப்படி கேக்குறாங்க. உம்மு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நீங்க நபியை பார்க்கலையா? நபி தான் குர்ஆன், குர்ஆன் தான் நபி என்று சொன்னாங்க. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, 6666 வசனங்களும் என்னுடைய உங்களுடைய ஈடேற்றம் தான், வேற எதுவும் இல்லை. என்ற உங்களுடைய ஈடேற்றம் மட்டும் தான். நானும் நீங்களும் சொர்க்கத்துக்குள்ள போகணும், இது ஒன்று தான் எங்களுடைய வாழ்க்கையுடைய நோக்கம். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் சொன்ன செய்தியை கேட்டு கண்ணீர் தண்ணி வடியுது, கண்ணீர் தண்ணி வடியுது. பாப்பா தானே, வருத்தம் இருக்குமே. எங்கட வாப்பாண்டா எப்படி இருப்பாங்க? என்ற பச்சை புள்ளைய விட்டுட்டு, என்ற பேர புள்ளைய விட்டுட்டு, என்ற மாப்பிள்ளை, என்ற மருமகன் இங்க போயிட்டாரே, பிரச்சனையில நிற்கும். ஆனா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் தண்ணி வடிக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. உலகத்தில் ஒரு மனிதரிடத்தில் அதிகமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து போனது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல மாத்திரம், அதிகமான முறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து சொல்றாங்க, நபியே நீங்க அழாதீங்க, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களோட பேர பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, நீங்க உங்க பேர பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, இந்த உம்மத் சொர்க்கம் போகாம
அதாவது நபியுடைய உம்மத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து நபியை ஏற்றுக்கொண்ட யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் தொட்டு கியாமத் வரைக்கும் நபியை யார் நேசிப்பார்களோ, நபியுடைய வாழ்க்கையை யார் வாழுவார்களோ அவர்கள் வரைக்கும் சொர்க்கத்துக்குள்ள முதலாவது போகாம வேற எந்த கௌமையும் அல்லாஹ் அனுப்ப மாட்டான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட கௌமா அனுப்ப மாட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட கௌமா அனுப்ப மாட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட கௌமா அனுப்ப மாட்டான். யாரையும் அல்லாஹ் அனுப்ப மாட்டான். யாரையும் அனுப்ப மாட்டான். முதலாவது நபியுடைய உம்மத் மாத்திரம் போகும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்தை அலங்கரித்து இந்த உம்மத்தே முஹம்மதியா அந்த மக்கள் சொர்க்கத்துக்குள்ளே போவார்கள். சொர்க்கம் அலங்கரிக்கப்பட்டு தான் சொர்க்கத்துக்குள்ளே அல்லாஹ் கூப்பிடுவான். ஆனா அல்லாஹ் முடிவு செய்து விட்டான், உங்களோட 2 பேரை புள்ள சொர்க்கத்துக்குள்ள வராம அல்லாஹ் சொர்க்கத்தை அலங்கரிக்க மாட்டான்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். உங்களோட 2 பேரை புள்ள ஹசன் ஹுசைன் உள்ள நுழையாமல் அல்லாஹ் சொர்க்கத்தை அலங்கரிக்க மாட்டான். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகள் ஃபாத்திமா இடத்துல சொன்னாங்க, ஃபாத்திமா நீங்க கவலைப்படாதீங்க, அல்லாஹ் புறத்திலிருந்து செய்தி இப்படி வந்திருக்கு என்று சொல்லும் பொழுது தன்னுடைய 2 மகன்களுடைய முகத்தை துடைத்த வண்ணமாக சொன்னாங்க, ஃபாத்திமா மகனே கவலைப்படாதீங்க, கொஞ்ச காலம் கிழிஞ்ச உடுப்பு பிரச்சனை இல்லை, கொஞ்ச காலம் அழுக்கு உடுப்பு பிரச்சனை இல்லை, உலகத்துல நல்ல வாழ்க்கை வாழல பிரச்சனை இல்லை, உலகத்துல நல்ல சாப்பாடு சாப்பிடல பிரச்சனை இல்லை, இதையெல்லாம் அல்லாஹ்வுக்காக சபர் செய்து கொள்ளுவோம், பொறுத்து கொள்ளுவோம். அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, உங்களோட அப்பா வாழ்க்கையில பொய் சொல்லாதவர், உங்களோட அப்பா வாழ்க்கையில உண்மை பேசியவர், உங்களோட அப்பா அல்லாஹ் சொல்லாத எதையும் சொல்லாதவர். உங்களோட அப்பா சொல்றார், முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க சொர்க்கத்துக்குள்ள போவாம அல்லாஹ் யாரையும் அனுப்ப மாட்டான்னு சொல்லி. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, நபியுடைய குடும்பம், நபியுடைய மகள், நபியிடத்திலே சொல்லப்பட்டது, ஒரு திருட்டுடைய பிரச்சனை வந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் கல்பு துண்டு ஃபாத்திமா திருடி இருந்தாலும் நவுதுபில்லாஹ் அவளுடைய கையும் வெட்டப்படும் என்பதாக சொன்னாங்க. நீதம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீதமானவங்க, யாருக்கும் அநியாயம் செய்யல. நபியுடைய உம்மத் நாங்க, எங்கட வாழ்க்கை. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, நாங்க மஸ்ஜிதுக்கு வரணும், கேட்கணும், எங்கட மருமகன் எப்படி இருக்கும், தக்வாவுடையவரா இருக்கும். உலக வாழ்க்கை பிரச்சனை இல்லை, காசு பணம் இன்றைக்கு வரும் நாளைக்கு போகும் பிரச்சனை இல்லை. பிள்ளைகள் சொர்க்கத்துக்கு உண்டார்களாக உருவாக்கப்படணும். குடும்ப வாழ்க்கை அல்லாஹ்க்கு பிடிச்சமான வாழ்க்கையாக மாறும். எவ்வளவு சம்பவம் குர்ஆன்ல ஹஜ்ரத் ஃபாத்திமாவை பத்தி இருக்குது, எவ்வளவு சம்பவம் இருக்குது. மதீனாக்கு வந்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்ந்தது பசியும் பட்டினியும் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மகள் ஃபாத்திமா ரொட்டி சுட்டு இருக்கிறார், ஃபாத்திமா சாப்பிடக்குள்ள வாப்பாட நினைப்பு, அந்த ரொட்டி கொடுக்கப்படுது, அது பிலால் வந்து கொடுக்கிறார், இல்ல அந்த ரொட்டியை எடுத்துக்கொண்டு நபி போறாங்க. சொன்னாங்க, மகளே உங்களோட வாப்பா 3 நாளுக்கு பிறகு சாப்பிடக்கூடிய முதலாவது உணவு இது தான் சொன்னாங்க. 3 நாளுக்கு பிறகு சாப்பிடக்கூடிய முதலாவது உணவு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் மௌத்தாகி இருக்கிறாங்க, வீட்டுல கொளுத்துறதுக்கு விளக்கு கொளுத்த எண்ணெய் இல்லை. கேட்டாங்க, என் ஹபீபுடைய முகத்தை பார்க்கணுமே, ஏதாவது வீட்டுல எண்ணெய் இருந்தா விளக்க கொளுத்துங்களே. ஆயிஷா சொல்றாங்க, அந்த எண்ணெய் இருக்கும்டா அதை தொட்டு நாங்க ஏதாவது சாப்பிட பயன்படுத்தி இருப்போமே. தலைவருடைய வீட்டில் எண்ணெய் இல்ல, இன்னைக்கு எங்கட வீட்டுல என்னதாங்க இல்ல, எல்லாம் இருக்குது. ஆனா அல்லாஹ் ரசூலுடைய வாழ்க்கை, அல்லாஹ்க்கு பிடிச்சமான வாழ்க்கை இல்ல. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, உலகத்தில் எதை ஒன்று விடுங்க, அல்லாஹ் ரசூலுடைய வாழ்க்கையை தொடுங்க, வாழ்க்கையில வெற்றி அடையலாம். சஹாபாக்கள் அதை விளங்கிக்கிட்டாங்க.
நபியுடைய மகளை நபி உண்டாக்குன முறை. ஈமான்ல 70க்கும் மேற்பட்ட கிளை இருக்குது. ஈமான்ல 70க்கும் மேற்பட்ட கிளை இருக்குது. அதுல ஒரு பகுதி சொன்னாங்க ஹயாவுல் ஈமான். ஈமான்ல பாதி வெக்கம் என்று சொன்னாங்க. வெக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா சில சஹாபாக்கள் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. நபியுடைய ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய வீட்டுக்கு ஒரு வயசான மூதாட்டி போறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலி, உங்களோட வீட்டுக்கு ஒரு மூதாட்டி போறது போல தெரியுது, ஏதோ தேவை இருக்குது, நீங்க போய் கொடுத்துட்டு வாங்க. போறாங்க. போய் பார்த்தா வீட்டுல மூதாட்டிய காணோம். அலி பார்க்கல யார் என்று சொல்லி. உடனே மனைவி ஃபாத்திமாட்ட கேட்டாங்க, ஃபாத்திமா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே வீட்டுக்கு ஒரு மூதாட்டி போறது போல தெரியுது, யாருன்னு பார்க்க சொன்னாங்க. நான் வந்து பார்க்கிறேன், இங்க மூதாட்டி இல்லை. ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நான் தான் அல்லாஹ்ட்ட இப்படி துஆ செஞ்சிருக்கிறேன், என்ற கணவருக்கு மட்டும் என்ன குமரி பெண்ணா காட்டிடு, அந்நிய ஆண்கள் அத்துணை நபர்களுக்கும் என்ன ஒரு 80 வயசு கிழவி போல காட்டிடு. இது நபி தன் மகளுக்கு படிச்சு கொடுத்த முறை. இந்த வெக்கம், இந்த வெக்கத்தை எங்கட வீட்டுல ஊட்டணும். நானும் நீங்களும் தொடர்பு அல்லாஹ்வோட சீராக்க பழக்கி கொடுக்கணும் எங்கட பிள்ளைகளுக்கு. நீங்க எதிர் தேவனால அல்லாஹ்ட்ட கேளுங்க. என்ன, உங்களை எல்லாத்தையும் படைத்தவன் அல்லாஹ் தான். உங்களுடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்வான். நம்பிக்கை அல்லாஹ்வோட கொடுக்கணும். நபியுடைய வீட்டுல பசி, மகள் வீட்டுல பசி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம் மகளுக்கு சில கல்யாணம் முடிக்கக்குள்ள சில சாமான் கொடுத்தாங்க. அதுல ஒரு பெட்ஷீட் மாதிரி ஒன்று இருக்குது. அதை எடுத்து அலி ரலியல்லாஹு தஆலா இடத்துல சொன்னாங்க, இதை போய் நீங்க வித்துட்டு வாங்க, வித்துட்டு நம்மளோட வீட்டோட சாப்பாட்டை பூர்த்தி செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது அலி ரலியல்லாஹு தஆலா விற்கிறாங்க. வித்துட்டு வரும் பொழுது ஒரு மனுஷர் கேட்கிறார், நபியுடைய குடும்பமே, அகல பைத்தே, சரியான பசியில இருக்கிறேனா, எனக்கு ஏதாவது தாங்கன்னு சொல்லி கேட்கிறேன். உடனே அலி ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க, கையில வித்ததை 10ஐயும் அப்படியே கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு யோசனையோட நடந்து வராங்க, என்ன செய்யறதுன்னு சொல்லி. ஒரு மனிதர் வந்தார். ஒரு அழகான ஒட்டகத்தை எடுத்துட்டு வரார். அலி ரலியல்லாஹு தஆலா இடத்துல கேட்கிறார், அலி, இந்த ஒட்டகம் உங்களுக்கு வேணுமா? நல்ல அழகான ஒட்டகம், இந்த ஒட்டகம் உங்களுக்கு வேணுமா? அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஒட்டகம்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனா வாங்கிக்கொள்ள என்னட்ட பணம் இல்லைன்னு சொன்னாங்க. எடுத்துக்கொள்ளுங்க, நீங்க பணம் இருக்கக்குள்ள கொடுங்க அப்படின்னு அவர் ஒட்டகத்தை கொடுத்துட்டு போயிடுறார். அலி ரலியல்லாஹு தஆலா ஒட்டகத்தை பிடிச்சிட்டு வாராங்க. அப்போ ஒரு மனிதர் கேட்கிறார், அலி, நல்ல ஒட்டகமா இருக்குது, எனக்கு வித்துறீங்களா இத அப்படின்னு கேட்கிறார். அப்போ அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, சரி விற்கலாம், இதுக்கு எவ்வளவு கொடுக்கலாம், என்ன ஒரு 160 திரகம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுறார். அப்போ வந்தவர் கேட்டார், ஒட்டகத்தை கொடுத்தவர் கேட்டார், நீங்க வித்துட்டீங்களா? அப்போ அதுக்கு ஒரு 100 திரகத்தை என்னட்ட கொடுத்துரும் கொண்டு போயிட்டார். இப்போ 60 திரகத்தோட அலி ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு போறாங்க. 60 திரகத்தோட அலி ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு போறாங்க. மகள் தன்னுடைய மனைவி இருக்கிறாங்க, ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா இடத்துல கொடுக்குறாங்க. ஃபாத்திமா, இந்தாங்க காசு. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா பார்த்துட்டு கேட்டாங்க, நான் கொடுத்த சாமானுடைய பொறுமானம் இப்படி இல்லை, நீங்க இவ்வளவு கொண்டு வந்திருக்கிறீங்க. எல்லா நிகழ்ச்சியையும் சொல்றாங்க. உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, உடனே போங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேளுங்க, ஏண்ட வாப்பா இத ஹலால் என்று சொல்லாம நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்க. வாப்பா ஹலால் என்று சொல்லாம இதிலிருந்து எதை ஒன்றும் தொட மாட்டேன், குடும்பத்துக்கு செலவு செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க. உடனே நேர போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல எல்லா காரூசாரிகளை சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதாங்க. சொன்னாங்க, இந்த பசியுடைய நிலைமையிலும்
ஏண்ட மகள் ஹராம் ஹலால பேணுறாளா அப்படின்னு கேட்டான். ஹராம் ஹலால என்ற மகள் இவ்வளவு பேணுதலா கேட்கிறாளே, இது முழு ஹலால். ஒட்டகம் ஹஜரத் ஃபாத்திமாவுடைய ஒட்டகம் தான். இந்த ஒட்டகத்தில் இருந்து தான் நாளைக்கு சொர்க்கத்துக்குள்ள ஹஜரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா போவாங்க. அந்த ஒட்டகத்தை தான் ஜிப்ரீல் கொண்டு வந்தார், மிகாயில் வாங்கி சென்றார் என்று சொன்னாங்க. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, கொஞ்சம் சோதனை வர்றது போல தெரியும். என்ற அடியான் பாவமான காரியம் பக்கம் போறானா அப்படின்னு நல்லா பார்க்கிறான். இஸ்திகாமத்தா இருந்தோம், நான் பாவத்தை தொட மாட்டேன், பாவத்தை உண்ண மாட்டேன். ஹதீஸ்ல வருது, யார் 3 நாள் பட்னையாக இருந்து தன்னுடைய பசியை வெளிக்காட்டாமல் இருப்பார்களோ, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்னாங்க, 1 வருஷம் ஹலாலான உணவை அல்லாஹ் முடிவு செய்வான் என்பதாக சொன்னார். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, நபியுடைய குடும்ப முறையை பாருங்க. நபி தன் மகளோடு நடந்து கொண்ட முறையை பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளோட வீட்டுக்கு போறாங்க. மதீனாவுல ஒரு சின்ன ஒரு வீட்டுல நடந்த நிகழ்ச்சி தான் இதெல்லாம். சின்ன ஒரு வீட்டுல நடந்த நிகழ்ச்சிகள் தான் இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம் பேர புள்ளைய பார்க்க போறாங்க. அங்க பார்த்தா பேர புள்ளை இல்ல. ஃபாத்திமாட்ட கேட்கிறாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, நீ எங்க பேர புள்ள? யார சொல்லலாம், பசியில இருந்தாங்க, இப்படி வெளியே போயிருப்பாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி நபி அவர்கள் தன் பேர பிள்ளைகளை தேடி வராங்க. தேடி வந்தா ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய இடையர் சந்திக்கிறார். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சலாம் சொன்னார். யார சொல்லலாம், அவரிடத்துல விசாரிச்சாங்க, என்ற பேர புள்ள ஹசன் ஹுசைனை பாத்தீங்களா நீங்க? இப்பதான் வந்தாங்க. அவங்களோட முகம் பசியால் வாடி இருந்தது, அழுகையுடைய ரேகை தெரிந்தது. நான் அவர்களிடத்தில் கேட்டேன், கொஞ்சம் பால் கறந்து உங்களுக்கு தரவா இந்த ஆற்றிலிருந்து கேட்டேன். அவர்கள் கேட்டாங்க, இந்த 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 ஆடு பண்ண உங்களுக்கு சொந்தமானதா, இந்த ஆடு உங்களுக்கு சொந்தமானதான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்ல, ஆடு எனக்கு சொந்தம் இல்லை, நான் கூலிக்குத்தான் இங்க வேலை பார்க்கிறேன். அப்படி உங்களுடைய எஜமானன் இத ஹலால் என்று சொல்லாம நாங்க எப்படி சாப்பிடுவோம் என்று சொல்லிட்டு போயிட்டாங்க. இதை கேட்ட நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதாங்கன்ற வரலாறும் இருக்கு. தேடி போறாங்க, பேர பிள்ளைகள் பசியில படுத்திருக்கிறாங்க. 2 பேர பிள்ளைகளையும் தோல்ல போட்டுட்டு நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தன்னுடைய மகளில் ஃபாத்திமா இடத்துல சொன்னாங்க, மகளே, என்னை விட உன் பிள்ளையை நீ சரியாக வளர்த்திருக்கிறாய் என்று சொன்னாங்க. என்னை விட உன்னுடைய பிள்ளையை ரொம்ப பேணுதல் உள்ள பிள்ளைகளாக வளர்த்திருக்கிறான்னு சொன்னாங்க. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில் பிள்ளைகள் உருவாக்கப்படணும், பாதுகாப்பா வளர்த்தெடுக்கணும். சும்மா லேசி இல்லை. அல்லாஹ் அமானிதமா கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் பொறுப்பா கொடுத்திருக்கிறான். எங்கட பொறுப்புகளை பத்தி அல்லாஹ் விசாரிப்பான். குல்லுக்கும் ராயின், நீங்க ஒவ்வொரு ஆளும் பொறுப்பாளர்கள். உங்களுக்கு பொறுப்புக்கு கீழ் உள்ளவர்களை பற்றி அல்லாஹ் உங்களிடத்தில் விசாரணை செய்வான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் இப்படித்தான் பழக்கினான். யாரும் ஹராம் உண்டாத தொட தயார் இல்லைங்க. மக்காவுல பிறந்த நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுடைய வாழ்க்கை ஆக மோசமான வாழ்க்கை, தான் ரோட்டித்தனமான வாழ்க்கை. அந்த மக்களை ஆட்சி செய்ய யாரும் விரும்பல. அந்த மக்கள் மீது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்துடைய சீடர், உயிரிலும் மேலான இரக்கத்துடைய மனிதர், யாருக்கும் அநியாயம் செய்யாத மனிதர், யாரை பற்றியும் தப்பெண்ணம் நினைக்காத மனிதர். அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் உயர்வான குணத்தால் அல்லாஹுவை பற்றியும் அல்லாஹுடைய ரசூலை பற்றியும் அழைப்பு செய்து எத்தி வச்சு அந்த மக்களை எல்லாம் நல்வழிப்படுத்தி ஒழுங்குபடுத்தி கிட்டத்தட்ட ஒரு 23 ஆண்டு காலத்துல அந்த மக்கள் எந்த நிலைமைக்கு முன்னேறிட்டாங்கன்னு சொன்னா, நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கைரில் குருனி கருணி, என்னுடைய காலம் பொற்காலம் என்று சொன்னாங்க. என்னுடைய காலம் பொற்காலம். அதுக்கு பிறகு உள்ள காலம் சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும், அதுக்கு பிறகு உள்ள காலம், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அத்துணை காலங்களும் குழப்பத்துடைய காலம் என்று சொன்னாங்க. என்னுடைய சஹாபாக்கள் வானத்தில் மின்னக்கூடிய நட்சத்திரம். நீங்க யார தேடினாலும் யார தொட்டாலும் என்ன வந்து சேர்ந்துடலாம். எந்த சஹாபியிடத்திலும் ஹராமான உணவு இல்லை,
எந்த உடம்பு ஹராத்தை கொண்டு வளருமோ அல்லாஹ் நரகத்திலே எங்க வீசுவான்னு சொல்லி தெரியாது என்பதாக நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பட்டறையில் தீட்டப்பட்ட சஹாபாக்கள். நபியுடைய மஜ்மாவுல ஒரு சஹாபி இருக்கிறார். நபியுடைய வளமை என்ன தெரியுமா? சுபுஹுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? சஹாபாக்களுக்கு நல்ல நசீஹத்துகளை செய்வாங்க. நபியுடைய மஜ்மாவுல சஹாபாக்கள் இருப்பாங்க, எப்போவும் நபி கூடவே இருப்பாங்க. அவர்களுடைய வாழ்க்கையுடைய நோக்கமே நபியை பார்க்கணும், நபியை பார்க்கணும், நபியோட இருக்கணும், நபியுடைய பேச்சை கேட்கணும். நபி மௌத்தாகிட்டாங்க, ஒரு மனுஷர் கண்ணை தோண்டி எடுத்துட்டார். நபியை பார்த்த கண்ணு இன்னமே பார்க்க கூடாதுன்னு சொல்லி, நபியை பார்த்த கண் இன்னமே பார்க்க கூடாது, யாரையும் பார்க்க கூடாது, கண்ணை தோண்டி போட்டார். எவ்வளவு பிரியம் நபியின் மீது, எவ்வளவு நேசம் நபியின் மீது. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு சஹாபி எந்திரிக்கிறார், எந்திரிச்சு வெளியே போறார். ஒரு நாள் 2 நாள் அவர் தொடர்ச்சியாக போறார். இப்படி அந்த காலத்துல ஒரு செய்தி ஒன்று இருந்தது, முனாஃபிக்குகள் தான் இந்த மாதிரி செய்வாங்க. முனாஃபிக்குகள் இருக்கிறாங்களே, இங்க இருக்கக்கூடிய செய்திகள் அங்க போய் சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் எல்லா சஹாபாக்களும் வாழ்க்கையில் பயந்தது முனாஃபிக் தனத்தை விட்டு. முனாஃபிக் தனத்தை எல்லாரும் பயந்தாங்க. உள்ள ஒன்று இருக்கிறது, வெளியே ஒன்று நடிக்கிறது. எல்லா சஹாபாக்களும் பயந்தாங்க. ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலா இடத்துல கேட்டாங்க, அவரிடத்துல தான் முனாஃபிக்குகளுடைய பட்டோலை கொடுக்கப்பட்டது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க அவர்களுடைய ஆட்சி காலத்திலே, ஹுதைஃபா அந்த பட்டோலைய முழுச சொல்லுங்கன்னு நான் உங்கள்ட்ட கேட்க மாட்டேன், அதுல என் பேர் இருக்குதான்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அப்போ இப்படி ஒரு காலத்துல ஒரு மனிதர் நபியுடைய மஜ்மால பயான்ல இருக்கிறதுல எந்திரிச்சு போயிடுவார். அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க? இவர் ஒரு முனாஃபிகா இருக்குமோ அப்படின்னு கேட்டாங்க. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொல்றாங்க, யார சொல்லலாம், இவர் மஜ்மால இருக்கிறது இல்ல, எந்திரிச்சு போயிடுறார், நான் நினைக்கிறேன் இவர் ஒரு முனாஃபிகா இருக்குமோன்னு சொல்லி. நபி அவங்க சொன்னாங்க, எப்படிப்பட்ட வார்த்தையை பாவிச்சிட்டீங்க அபூபக்கர், அவரிடத்துல கேட்போம், அவசரப்படாதீங்க, அவரிடத்துல கேட்போம். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அவர் அடுத்த நாளும் சுபுவுக்கு பின்னால எந்திரிக்கிறார். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல கேட்டாங்க, தோழரே எங்க போறீங்க நீ? அவர் நபிக்கு பதில் சொல்லுகிறார், மலுப்பலாக, இல்ல யார சொல்லலாம், கொஞ்சம் வேலை, இப்படி எல்லாம் சொல்றார். அவரை விளங்கப்படுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு செய்த காரணத்தால் அவரிடத்துல அழுத்தி கேட்கிறாங்க. இல்லாட்ட நபிட்ட ஒரு குணம் என்ன தெரியுமா? யாரையும் நோண்ட மாட்டாங்க. அவர் பதில் சொல்லலன்னா விட்டுருவாங்க. சில ஆட்கள் இருக்கிறாங்க எங்கள்கிட்ட, அடுத்த ஒரு ரகசியத்தை சொல்லியே ஆகணும், சொன்னா தான் இவருக்கு நிம்மதி. அல்ஹம்துலில்லாஹ், அவன் ரகசியத்தை சொல்லிட்டான். அப்படி ஒரு சில ஆட்கள் இருக்கிறான், சொல்லாத வரையும் விடுறதில்லை. ஆனா நபிட்ட அந்த குணம் இல்லை. ஆனா அவருடைய அந்தஸ்தை வெளிப்படுத்தணும், அவருடைய தக்வாவை வெளிப்படுத்தணும் என்பதற்காக வேண்டி அவரிடத்தில் தொடர்புடையாக கேட்கும் பொழுது ஒரு சந்தர்ப்பத்தில் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல எல்லாம் உண்மை சொல்றாங்க. யா ரசூலல்லாஹ், நான் எதுக்கு தெரியுமா எந்திரிச்சு போறேன்? என் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு யூதனுடைய வீடு இருக்கு, ஒரு யூதனுடைய வீடு இருக்கு. அவன் வீட்டுல ஒரு ஈத்தம்பழம் மரம் இருக்கு. அந்த மரத்துடைய ஒரு வாது, ஒரு கிளை இருக்குது, என் வீட்டு பக்கம் இருக்கு. அது பழுத்த பழங்கள், பழுத்த காலம் ஆயிட்டு பழங்கள் கீழே விழுகுது. என் வீட்டுல எனக்கு சின்ன பிள்ளைங்க ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. காலையில எந்திரிச்சு வந்து பசியின் காரணமாக அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டுறாங்க. நான் ஒரு நாள் சுபுகுக்கு பின்னால இங்க எல்லா நிகழ்வுகளையும் முடிச்சிட்டு போனேன். அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தாங்க. நான் வாயில் கையை விட்டு அந்த பழத்தை அவங்களோட வீட்டுக்கு தூக்கி போட்டேன். ஏண்டா நீங்க சொல்லி இருக்கிறீங்க, யார் ஹராமான உணவை உண்ணுவார்களோ அவர்களை நரகத்தில் எங்க தூக்கி வீசுறது என்று சொல்லி அல்லாஹ் கணக்கெடுக்க மாட்டான்னு சொல்லி இருக்கிறீங்க. அதனால தான் நான் என்ன செய்றேன், இப்போ முடிச்சிட்டு நான் லேட்டா போனா என் பிள்ளைங்க எடுத்துட்டு வந்து சாப்பிடுவாங்க. அவங்க வாயில விட்டு எடுத்து தூக்கி போட எனக்கு சரியான சங்கடம். அவர்கள் அழ ஆரம்பிச்சிடறாங்க. அந்த அழுகையை பார்க்க எனக்கு முடியல. அதனால தான் நான் என்ன செய்யறேன், வெள்ளனமே போய் அந்த பழங்களை எல்லாம் அங்க தூக்கி போடுறேன்னு சொல்லும் பொழுது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வரலாற்றில் ஆக முக்கியமான சஹாபி, நிறைய காசு பணங்கள் உள்ள சஹாபி. எல்லா காசு பணங்களையும்
அவரிடக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 பெரும் ஜவுளி வியாபாரங்கள் இருந்துச்சு. ஒவ்வொன்றையும் வித்து ஒவ்வொரு சஹாபாக்களை உரிமை விட்டார். அதுல ஒரு ஆளு தான் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா, அதுல ஒரு ஆளு தான் கப்பாப் ரலியல்லாஹு தஆலா. அந்த சஹாபி ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா உள்ளத்துல யோசனை பண்ணாங்க, இவ்வளவு தக்வா உடையவரையா, இவ்வளவு நல்ல மனிதரையா நான் தப்பா பேசிட்டேன் என்று சொல்லி நேரா அந்த யூதன் இடத்துல போனாங்க. அந்த யூதன் இடத்துல கேட்டாங்க, இந்த மரத்தை எனக்கு விலக்கி கொடுத்துருன்னு கேட்டாங்க. அந்த யூதன் சொன்னா, எப்பவும் வலிய ஒரு பொருளை போய் கேட்டா ரேட்டு உடனே கூடிடும், மார்க்கெட் வேல்யூவோட டக்குன்னு கூடிடும், ஒரு 40 திரகம் தான் போகும். இவன் சொன்னா அடிச்ச ஒரு பெல்ட்டி அடிச்சா 400 திரகம் அப்படின்னு சொன்னான். அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, 400 இல்ல 4000 இல்ல 4 லட்சம் கொடுத்தாலும் நான் வாங்கிக் கொள்றேன் என்று சொல்லி அவரிடத்துல அந்த 400 திரகத்தை கொடுத்துட்டு நேரா இந்த சஹாபி இடத்துல வந்து சொன்னார், பாருங்க இந்த மரத்தை நான் வாங்கிட்டேன், வேண்ட மரம் அது, நான் அதை உங்களுக்கு அப்படியே தந்துட்டேன், உங்களுக்கு உரிமை விட்டுட்டேன், அது உங்க மரம், இப்போ உங்களோட பிள்ளைகள் அதுல நல்லபடியாக எடுத்து சாப்பிடலாம், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை, அது ஹராம் அல்ல, உங்களுக்கு முழு ஹலால் என்று சொல்லி ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவருக்கு மரத்தை உரிமை விட்டுட்டு சொன்னாங்க, நாளையிலிருந்து நபியுடைய மஜ்மாவில உட்காருங்க, கவனமாக நசீஹத்துகளை கேளுங்கன்னு சொன்னாங்க. ஒரு மனிதன் உலகத்துல தடுமாறுகிறான், அவன் ஒரு வட்டியில மூழ்கிட்டான், சிரமத்துல மாட்டிட்டான் சொன்னா சகோதரர்களாகிய நாங்க அவனுக்கு முகம் கொடுக்கணும். அவன் என்ன பிரச்சனையில இருக்கிறான் நாங்க விசாரிக்கணும், அவன் பிரச்சனை இல்லாமல் ஆவதற்கு நாங்க முயற்சி செய்யணும், அந்த பிரச்சனைகளை இல்லாமல் ஆக்க முயற்சி செய்யணும். நாங்க பிரச்சனையை காது கொடுத்து கேட்கறது இல்லை. ஆனா நபியுடைய குணம் அதல்ல. நபியுடைய மஜ்மாவில் வந்த மனிதர் துளைந்தார், அவரை தேடுவார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்காவது பிரச்சனை இருக்குதா காது கொடுத்து கேட்பாங்க. சகோதரத்துவம் இந்த இஸ்லாம் சொல்லுதே, சகோதரத்துவம் என்று சொன்னா சும்மா பார்த்து சலாம் சொல்லிட்டு போறது அல்ல, சும்மா பார்த்து சலாம் சொல்லிட்டு போறது அல்ல. அண்டை வீட்டார் பசியோடு இருக்க நீ வயிறார சாப்பிடுவது நல்ல முஸ்லிமுடைய அடையாளம் இல்லை என்று சொன்னாங்க. அண்டை வீட்டார் எந்த மதமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இது நபி படிச்சு தந்த பாடம். நபியுடைய பாடம் என்னங்க? நபியுடைய பாடம் என்ன? எல்லாரையும் அரவணைச்சு போறது. பிரச்சனையில இருக்கவனுக்கு அதை ரிலீஃப் பண்ணி அவனை என்ன செய்யறது? நல்ல நிலைமைக்கு கொண்டு வாரு. இதுதான் நபியுடைய தூதுத்துவம். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 24 மணித்தியாலம் வாழ்க்கையில செஞ்சது. அல்லாஹ்வை மக்களிடத்தில் அறிமுகம் செஞ்சாங்க, மக்களை அல்லாஹ்விடத்தில் அறிமுகம் செஞ்சாங்க. நபியுடைய பொதுவான டியூட்டி இதுதான். 23 ஆண்டு காலத்துல நல்ல சாப்பாடு சாப்பிடல, நல்ல உடுப்பு உடுத்தல, நல்ல தூக்கம் தூங்கல, மனைவி மக்கள் கூட சந்தோஷமா இல்லை. இது எதையுமே அனுபவிக்காம நபியுடைய வாழ்க்கை புழுக்க யா உம்மத்தி யா உம்மத்தி, என்ற உம்மத்துடைய நிலைமை என்ன, என்ற உம்மத்துடைய நிலைமை, இதுதான் நபியுடைய ஃபிக்ராக இருந்தது, இதுதான் நபியுடைய கவலையாக இருந்தது. தன் மௌத்துடைய நேரம் உம்மா ஃபாத்திமா வராங்க பாப்பாவை சந்திக்க. சரியான தலைவலி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்துல கேட்டாங்க, நான் இன்றைக்கு யார் வீட்டுல தங்கணும்? 2 முறை கேட்கிறாங்க. சொன்னாங்க, மத்த மனைவிமாரெல்லாம் நினைச்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியப்படுறாங்க, உம்மா ஆயிஷாவுடைய வீட்டுல இருக்கு. ஆயிஷாவுடைய வீட்டுக்கு நபி வந்துட்டாங்க, ஆயிஷாட வீட்டிலேயே இருக்க பிரியப்பட்டாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சக்கராத்துடைய நேரத்துல நபியுடைய மிஸ்வாக்கை எடுத்து மெண்டு மிஸ்வாக்க கொடுத்தாங்க. அவ்வளவு வலி, ஒன்றும் செய்ய இயலல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க, அல்லாஹும்ம ஹவ்வின் அலைனா சக்கராத்தில் மௌத், யா அல்லாஹ் என்ற சக்கராத்தை லேசாக்கு. உம்மா ஆயிஷாட்ட சொன்னாங்க, ஆயிஷா அன்றைக்கு சாப்பிட்ட விஷம் இன்றைக்கு என்ற நெஞ்சு அறுக்குது ஆயிஷான்னு சொன்னாங்க. உலகத்திலே உயர்ந்த மர்த்தபா ஷஹீதுடைய மர்த்தபா. அல்லாஹு தஆலா விரும்பிய சஹாபாக்களுக்கு ஷஹீத கொடுத்தான். ஷஹீதுடைய தலைவராக்க நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். ஒரு பெண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
போர் முடிச்சிட்டு வரும் பொழுது ஒரு யூத பெண்மணி ஒரு விருந்து கொடுத்தா. அவளுக்கு 2 வகையான நோக்கம் இருந்தது. 2 வகையான நோக்கம். என்ன நோக்கம் என்று சொன்னா, இவர் உண்மையாளராக இருந்தா இந்த விஷம் ஒன்று செய்யாது, இவர் பொய்யராக இருந்தா இதோட வேலை முடிஞ்சிருட்டும் என்று சொல்லி நல்ல உயர்வான நஞ்சை எடுத்து ஒரு ஆட்டுடைய சப்பையில ஏற்றி உணவுகளை சமைச்சு நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுக்கிறான். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கவலம் உணவை எடுத்து அதை சாப்பிட்டுட்டாங்க. 2வது அந்த இறைச்சி துண்டை எடுக்கும் பொழுது அந்த இறைச்சி துண்டு நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொன்னது, யா ரசூலல்லாஹ், இந்த சாப்பாடை நீங்க சாப்பிடாதீங்க, இந்த இறைச்சி தின்னாதீங்க, இதுல விஷம் கலந்திருக்குது என்பதாக சொன்ன வரலாறு இருக்குது. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபாக்களையும் தடுத்தாங்க, எல்லாரையும் தடுத்துட்டு சொன்னாங்க, நீங்க யாரும் சாப்பிடாதீங்க, இதுல நஞ்சு கலந்திருக்குது என்பதாக. அப்போ அந்த பெண்ணிடத்துல, யூத பெண்ணிடத்துல கேட்டாங்க, நான் உனக்கு என்னமா அநியாயம் செஞ்சேன், எனக்கு ஏன் நீ நஞ்சு கொடுத்தா? தன்னை கொலை செய்த வந்த பெண்ணிடத்திலும் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்ட முறை நளினம், அடக்கமா கேட்டாங்க, நான் உனக்கு ஒன்னும் அநியாயம் செய்யலையம்மா, என்ன ஏமா நீ கொலை செஞ்ச வந்த? அவ சொன்னா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, கலிமாவை எடுத்துக்கொண்டா, கலிமாவை ஏத்துட்டா, அவ இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டா. நீங்க உண்மையாக நபியா இருந்தால் இந்த விஷம் உங்களை ஒன்றும் செய்யாது என்று சொல்லித்தான் நான் நஞ்ச கலந்தேன், நீங்க உண்மையான நபி என்று சொல்லி இஸ்லாத்துக்குள்ள வந்தா. 2 வரலாறு இருக்குது. பசியில ஒரு சஹாபி சாப்பிட்டுட்டார், பிஷ்னு இப்னு பரார் ரலியல்லாஹு தஆலா என்று சொல்லக்கூடிய சஹாபி சாப்பிட்டு மௌத்தாகிட்டார். அந்த பெண்ணை தண்டித்தார்கள் என்ற வரலாறும் உண்டு, அந்த பெண்ணை மன்னித்தார்கள் என்ற வரலாறும் உண்டு. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அந்த ஒரு கவலம் உணவு, அதத்துடைய விஷம் உம்மா ஆயிஷாவுடைய மடியில நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்றைக்கு சாப்பிட்ட விஷம் ஆயிஷா இன்னைக்கு என்ற நெஞ்ச அறுக்குது என்று சொன்னாங்க. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த நேரம் மகள் பார்க்க வந்திருக்கிறாங்க. நபி அழுகிறாங்க, நபி கவலையில் இருக்கிறாங்க, மகள் அழுது கொண்டிருக்கிறார். மகளுடைய முகத்தை பார்த்து தன் பக்கத்தில் கூப்பிட்டு சொன்னாங்க, மகளே அழாத. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலாவுடைய காதுல சொன்னாங்க, ஃபாத்திமா அழாதீங்க, இதுக்கு பின்னால உங்க வாப்பாக்கு எந்த துன்பமும் இல்லை, எந்த துயரமும் இல்லை, இதுக்கு பின்னால உங்க வாப்பா நிம்மதி, சந்தோஷம், கண்ணியம், ராகத்தா இருக்க போறேன் அல்லாஹ்விடத்துல. நான் மௌத்தானதுக்கு பிறகு என்ன முதலாவது சந்திக்கக்கூடிய ஆட்கள் என்ற குடும்பத்துல நீங்க தான் சொன்னாங்க. இதை கேட்ட உம்மா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சிரிச்சாங்க. ஹதரத் ஆயிஷா கேட்கிறாங்க, நபியுடைய மௌத்துக்கு பின்னாலே இந்த நிகழ்ச்சியை சொல்றாங்க. இப்படி இருந்த மகளைத்தான் தன்னுடைய உயிர் போகும் பொழுது முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். உம்மா ஃபாத்திமா கேட்டாங்க, வாப்பா, என்னுடைய முகத்தை நீங்க ஏன் உங்களுடைய முகத்தை திருப்புறீங்க, என்னுடைய முகத்தை பார்க்க உங்களுக்கு விருப்பம் இல்லையான்னு கேட்கும் பொழுது நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபாத்திமா, ஃபாத்திமா, விளங்கிக்கோ, என்னுடைய ரூஹ் உடலை விட்டு போகும் பொழுது என்னுடைய உம்மத்துடைய கவலையில் இருக்க வேண்டும், என்னுடைய உம்மத்துடைய கவலையில் இருக்க வேண்டும், என்னுடைய உம்மத்தை நினைத்து பார்க்க வேண்டும், என்னுடைய சமூகத்துடைய கவலையோடு தான் என்ற உயிரை விட்டு, என்ற உடலை விட்டு என்ற உயிர் பிரியணும். நான் உண்ட முகத்தை பார்த்தா எனக்கு உன்னுடைய கவலை வந்துடும், அதனால தான் முகத்தை திருப்பிக் கொண்டேன் என்பதாக சொல்லி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இடத்துல துஆ செஞ்சாங்க. அல்லாஹும்ம ரஃபீகல் ஆலா, அல்லாஹும்ம ரஃபீகல் ஆலா, யா அல்லாஹ் எனக்கு உற்ற நண்பன் நீ தான் சொல்லி இதே நிலைமையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண் மூடுனாங்க. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, முழு உலகம் இருண்டு போனது. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முபாரக்கான வீடு, மதீனாவுடைய வீடு இருண்டு போனது. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, நபி அவர்கள் இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுதும் கூட என்னட உங்களோட கவலை இல்லாம நபி மௌத்தாகல. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, முழு வாழ்க்கையில முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை எடுத்து நடப்பதில் தான் துனியா ஆகிரவுடைய வெற்றி இருக்குது. எல்லோரும் நபியுடைய வாழ்க்கையை படித்து தன்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் தாலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக.